இளையராஜா சார் மியூசிக்கை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இளையராஜா சார் எவ்வளவு மொழி புலமை மிக்கவர்னு தெரிகிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்ன தெரியுமா? விருமாண்டி படத்தோட சாங் ரெக்கார்டிங் டைம். அந்த படத்தில் ஒரு பாட்டு எழுதும்போது கவிஞர் முத்துலிங்கம் ஐயா கிட்ட இளையராஜா சார் மண் என்றால் என்ன, மணல் என்றால் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்கு முத்துலிங்கம் ஐயா மண்ணுனா 2 எழுத்து, மணல்னா 3 எழுத்துன்னு சொல்லியிருக்காரு. உடனே இளையராஜா சார் என்ன சின்ன பசங்க மாதிரி பதில் சொல்ற, சரி எழுத்துனா என்னன்னு தெரியுமா கேட்டிருக்காரு. அதுக்கு முத்துலிங்கம் ஐயா ஒளி வடிவமா சொல்லப்படுறதுக்கு வரி வடிவம் கொடுக்கப்படுவதுதான் எழுத்துன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா மண்ணுனா என்னன்னு இளையராஜா சார் கேட்கிறாரு. உடனே முத்துலிங்கம் ஐயா மண்ணுனா உலகம், செல்வம், திருமகள், இப்படி பல பொருள் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இப்ப இளையராஜா அவர்கள் விளக்கம் தராரு. புழுதி மண், செம்மண் மாதிரியான இடத்துல உக்காந்தா என்ன ஆகும்னு கேட்கிறாரு. வேட்டில ஒட்டிக்கும், தட்டினாலும் போகாம ஒட்டிக்கும். சரி, அப்போ ஆத்தங்கரை மண், கடற்கரை மண்லாம் உக்காந்தா ஒட்டுமா? ஒட்டாது. அப்படியே ஒட்டினாலும் தட்டுனா போயிடும்னு சொல்லியிருக்காரு கவிஞர். உடனே இளையராஜா சார் மண்ணுனா ஒட்டும் தன்மை உடையது, மணல்னா ஒட்டும் தன்மை அற்றது, மண் கூட்டல் அல் மணல் ஒட்டும் தன்மை அற்றது, இது காரண பெயர்னு இளையராஜா சார் சொல்லியிருக்காரு. இதை கேட்ட கவிஞர் முத்துலிங்கம் ஐயா அவர்களுக்கு மிகுந்த வியப்பு. இதனால தான் கவிஞர் முத்துலிங்கம் ஐயா அவர்கள் இது வரைக்கும் ஒர்க் பண்ண பல மியூசிக் டைரக்டர்ஸ்ல இளையராஜா சார் மட்டும்தான் மொழி புலமை உள்ள இசையமைப்பாளர்னு பாராட்டியிருக்காரு. இதே மாதிரி இன்னொரு கவிஞர் இளையராஜா சாரோட கவி புலமையை பத்தி பாராட்டியிருக்காரு. அவர் எழுதின எனக்கு பிடித்த பாடல் சாங்ல பல்லவியில அவர் எழுதி கொடுத்தது எனக்கு பிடித்த நிலவு அது உனக்கும் பிடிக்குமேன்னு எழுதி கொடுத்திருக்காரு. அதை இளையராஜா சார் என்னை பிடித்த நிலவு அது உன்னை பிடிக்குமேன்னு சேஞ்ச் பண்ணிக்கலாமான்னு கேட்டு சேஞ்ச் பண்ணியிருக்காரு. அந்த கவிஞருக்கு இளையராஜா சார் பண்ண இந்த சேஞ்ச் அந்த பாட்டை இன்னும் ரொம்ப பொயட்டிக்கா மாத்திருச்சேன்னு ஃபீல் பண்ணி இளையராஜா சாரோட புலமையை பார்த்து வியந்திருக்காரு. அவர் யாருன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சினிமா ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.